அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கோவையில் அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். வணக்கம். கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் இன்று கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் திமுக அரசை கண்டித்தும் அமைச்சர் பொன்முடியை பதவி விலக கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் நடிகை விந்தியா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்தார்கள். பெண் குழந்தைகளுக்கு முதல் முதியவர்கள் வரை பெண்கள் அனைவருக்கும் இவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்தார்கள். தமிழ்நாட்டில் பெண்கள் காவல் நிலையம் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று கல்லூரி மாணவர்கள் மற்றும் முதியோர் பெண்கள் வரை பாதுகாப்பாக இல்லை. பாலியல் தொல்லையால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பெண்கள் சாபம் பொல்லாதது. திமுக ஆட்சி இன்னும் 10 மாதம் தான் விடியல் தருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து என்ன சாதனை செய்தார்கள்? மக்களுக்காக எதுவுமே செய்யவில்லை. வேதனைதான் மிஞ்சி வருகிறது என தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.